ஒன்று சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ஒன்று முதல் 46 வசனம் வரை. வசனம் 1. தாவீது மரணம் அடையும் காலம் சமீபத்தபோது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது: Now the day after David draw high that he should die. And he charged Solomon his son, saying, வசனம் 2. நான் பூலோகத்தார்கள் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு. I go the way after all the earth, be thou strong therefore, and show thyself a man. வசனம் 3. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என் முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழிகளை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்க தக்க புருஷன் உனக்கு இல்லாமற்று போவதில்லை என்று சொன்னான். தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் and keep the charges of the Lord thy God, to walk in his way, to keep his statutes and his commandments and his judgment and his testimonies and his writing in the laws of the Moses, that thou mayest prosper in all that thou doest, and whithersoever thou turnest thyself. வசனம் 4. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே எழுதுகிறபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள். அவர் வழிகளிலே நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. That thou Lord might continue his word which he speak, conquering me, and saying, if your children talk here and choose the ear and way, to walk before me in truth with all their heart and with all ear and soul. All their soul, there shall not fall thee, said he, a man and the drawn one of the Israel. வசனம் 5. சுருவியின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கு எதிரான் எத்திரேயின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்குச் செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாய். அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்திற்கும் இரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து இரத்தத்தை என் அறையிலுள்ள கச்சைகளிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சைகளிலும் வடிய விட்டானே. Moreover the canvas and also the Joabs the sons of Zeruiah did to me, and what he did to the 2 captains of the host of the Israel, and to Abner the sons of Ner, and to the Amasa the sons of Judah, whom he slew, and shed on the blood of the war peace, and put the blood of the war upon these
cradle that was about his lines, and in his shoes the wherein is felt. வசனமார் ஆகையால் உன் யுத்தத்தின்படியே நீ செய்து அவனுடைய நரமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க விடாதிரு. Do therefore and according to the wisdom, and let not his your hand go down to the grove in peace. வசனம் மேலே கீலியாத்தியான பர்சிலியின் குமாரருக்கு தயச் செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலேயே சாப்பிடுகிறவர்களுடனே இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கும் முன்பாக நான் ஓடிப்போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். But show kindness unto the sons of the Brizali, the Gladandi, and let them be of those that eat at the table, for so they come to my when I fail because of Absalom their brother. வசனமிட்டு மேலும் கூரீம் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சிமி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்கனோரிமிற்கும் போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூசித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேலே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். And behold, and thou hast done with thee Simini, the sons of Gera, a Benjaminite after Berea, which engrossed me with ignorance in the day when I went to the Menia, but be come down to meet me at Jordan, and I swear to him by the Lord, saying, I will not put thee and death with the sword. வசனம் 9. ஆகிலும் நீ அவனை மற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரிலே இரத்தத்துடனே பாதாளத்திலே இறங்க பண்ணின நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். Now therefore behold, and him not, and gladless, for thou art a wise man, and knowest what thou goest to do unto him, but his head bring thou down to the grove with blood. வசனம் 10. பின்பு தாவீது தன் பிதாக்களுடனே நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். So David slept with his fathers and was buried in the city of David. வசனம் 11. தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவன் எப்ரோனிலே 7 வருஷம், எருசலேமிலே 33 வருஷம் அரசாண்டான். And the days of the David regained over Israel were 40 years. 7 years regained he in the Hebron, and 3 years and regained Jerusalem. வசனம் 12. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் மேலே வீட்டிருந்தான். அவன் ராஜ்யபாரம் மிகவும் ஸ்திரப்பட்டது. Then shortened Solomon upon the honor of the David his father, and his kingdom was and established it greatly. வசனம் 13. அகீதி குமாரனாகிய அதேனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். நீ சமாதானமாய் இருக்கிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய் இருந்தான், வருகிறேன் என்றான். And Abidina the sons of the Agariah come to the Bathsheba, the mothers of the Solomon, and he said, and comest thou and peaceably
And he said, and peaceably. வசனம் 14. பின்பு அவன், உம்முடனே நான் பேச வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றான். He said, and moreover, I have there somewhere to say unto thee. And she said, say on. வசனம் 15. அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாயிருந்தது என்று நான் அரசாளுகிறதற்கு இஸ்ரவேல் எல்லோரும் என் மேலே நோக்கமாய் இருந்தார்கள் என்று நீர் அறிவீர். ஆனாலும் ராஜ்யபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. And he said, and thou canst, and that the kingdom was many, and that all Israel let their praise on me, that I should regain above it. The kingdom is turned about, and is become my brother, for it was and is from the Lord. வசனம் 16. அப்பொழுது நான் உம்மிடத்திலே ஒரு மன்றாட்டையை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அவள், சொல் என்றாள். And now when I asked one and pity of thee, deny me not. And she said unto him, say on. வசனம் 17. அப்பொழுது அவள், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. சுனம் ஊரானாகிய அபிஷேக்கை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவருடனே பேசும்படி வேண்டுகிறேன் என்றான். And he said, speak, I pray thee, unto the Solomon the king, for he will not say thee nay, that he give me Abishega the Sunominite to wife. வசனம் 18. அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவினிடத்தில் பேசுவேன் என்றார். And Bathsheba said, and I will speak for thee unto the king. வசனம் 19. பத்சேபாள் அதனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்திலே பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி, என் சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து ராஜாவின் தாயாரே, நான் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். Bathsheba therefore went unto the king Solomon to speak unto him for Adoniah. And the king rise up and meet her, and bowed himself unto her, and sat down, and there one and caused a seat to be set for the king's mothers, and she sat on his right hand. வசனம் 20. அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரை கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றான். Then she said, and desire one small petition of thee, I pray thee, say me not nay. And the king said unto her, ask and my mother, for I will not say thee nay. வசனம் 21. அப்பொழுது அவள், சுனோம் ஊரானாகிய அபிஷேகை உம்முடைய சகோதரனாகிய அதனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். And she said, and let Ahijah the Shunammite be given to the Adoniah, the brothers of wife. வசனம் 22. ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சுனோமியா ஊரானாகிய அபிஷேகை அதனியாவுக்கு கேட்பன என்ன? அப்படியானால் ராஜ்யபாரத்தையும் அவனுக்கு கேளும். அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கு ஆசாரனாகிய அபியேசருக்கும் சொரூவின் குமாரன் யோவாவுக்கும் அதை கேளும் என்றான். And King Solomon answered, said unto the mother, is the mother. And Nebuchadnezzar, and thou asked Abishai the Shunammite for the Adoniah, as for him and the kingdom also, for he is and many elders, brothers, and even for him, and for the Abijah, and the priest, and for the Joab, the sons of
ஜெருகியா. வசனம் 23. பின்பு சாலமோன் ராஜா அதனியாவை இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு சரி கட்டுவாராக என்று கர்த்தர் மேலே ஆணையிட்டு, And the king Solomon swore by the Lord and saying, God undo to me and more also, I Adoniah heaven not and speak his word against his own life. வசனம் 24. அப்பொழுது இன்றைக்கு அதனியா கொலை உண்பானான் என்று என்னை திடப்படுத்தினரும் என்னை என் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீட்டிற்கு பண்ணின தாம் சொன்னபடியே எனக்கு வீட்டை கெட்டுவித்தவருமாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி, Now therefore as the Lord and live it which and yet established me and set me and the one of the day with my father and who ate and made me an house as he shall be put to death this day. வசனம் 25. ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். அவன் மேலே விழுந்து அவனை கொன்று போட்டான். And King Solomon set by the hands of the Benaiah the sons of Jodiah, and he fallen upon him that he did. வசனம் 26. ராஜா ஆசாரனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்களை இருக்கிற அனாத்திற்கு போய்விடு, நீ மரணத்திற்கு பாத்திரனாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றான். And Abinadab the priest and said, And the king and get thee to the Anatah and to the then he won and feel and for thou art and word the death, but and I will not at recent time but thee to death, because thou and rest and the ark of the Lord God and before David my father, and because thou hast and be afflicted in all were in my father's was and afflicted. வசனம் 27. அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலோவின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தரை கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்தபடிக்கு தள்ளி போட்டான். So Solomon trusted out Abinadab from and being a priest unto the Lord, and that he might fulfill the words of the Lord, and which he spake concerning this house of the Eli in the Selina. 28. நடந்த இந்த செய்தி யாவோப் வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்தில் ஓடி போய் பலிபீடத்தில் கொம்புகளையும் எடுத்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதனியாவின் பட்சம் சாய்ந்தான். Then and things come to the Joab, and for the Joab had and turned after the Adoniah, triggered and turned not and after Absalom. And Joab fled unto this tabernacle of the Lord, and the hold and the hands of the altar. வசனம் 29. யோவாப் கர்த்தரின் கூடாரத்திற்கு ஓடிப்போனான் என்று இதோ பலிபீடத்தின் அண்டையிலே நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவை அனுப்பி, நீ போய் அவன் மேலே விழு என்றான். And it was untold the king and Solomon that Joab was filled unto the tabernacle of this Lord, and behold, he is by the altar. Then Solomon said unto Benaiah the sons of Jodiah, saying, Go fall upon him. வசனம் 30. பெனாயா
கர்த்தரின் கூடாரத்திற்குப் போய் அவனை பார்த்து வெளியே வா என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகிலும் பிணையா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறுசெய்தி சொன்னான். And Benaiah came to the tabernacle of the Lord, and said unto them, Thus said the king, come forth. And he said, Nay, but I will indeed hear. And the Benaiah forgot the king's words, and again saying, Thus said Joab, and though he answered me. வசனம் 31. அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி, அவ்விதமாய் யோவாப் முகாந்தரமில்லாமல் சிந்தின இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடும். And the king said unto him, Do as he had said, and fall upon him, and pray him that thou mayest take away the innocent blood which Joab said from me, and from the house of the father. வசனம் 32. அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணம் உள்ள 2 பேராகிய நேரின் குமாரன் அப்பர்னார் என்று இஸ்ரவேலின் படைத்தலைவரின் மேலும் ஏதேரின் குமாரனாகிய அமாசா என்று யூதேயாவின் படைத்தலைவர் மேலும் விழுந்து தன் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தாலே கொன்று அவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் அவனுடைய தலையின் மேலே அனுப்ப பண்ணுவாராக. And the Lord shall return his blood upon his own head, and who fall upon 2 men and more and righteousness and better than he had enslaved them with his sword. And my father David not and can knowing thereof took away Abner the sons of Ner, captain of the host of the Israel, and the sons of Jether, captain of the host of Judah. வசனம் 33. அப்படியே அவனுடைய இரத்தம் பழி என்றும் யோவாப்புடைய தலையின் மேலே அவன் சந்ததியரின் தலையின் மேலும் திரும்பவும் தாவீதுக்கு அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்திற்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாக கடவது என்றான். Their blood and shall and therefore and written upon the head of the Joab, and upon the head of this seed forever, put upon David, and upon the seed, and upon house, and upon this their one, and shall there and be and peace forever from the Lord. வசனம் 34. அப்படியே யோயதாவின் குமாரன் பிணையா போய் அவன் மேலே விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். So Benaiah the sons of Joiada went up and fall upon him and slay him, and he was and buried in his own house in this wilderness. வசனம் 35. அவனுக்கு பதிலாக ராஜா யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் இராணுவத்தின் மேலும் ஆசாரியனாகிய சிதேக்கியா அபிதேயரின் ஞானத்திலே வைத்தான். And the kings put and Benaiah the sons of the Joiada in the room over this host, and the Judah this priest, and did the king put in the room of the Abinadab. வசனம் 36. பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து அங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. And the king said, and called for the Shimei, and said unto him, and build
thee an house of Jerusalem, and will dwell there, and get not for thence any better. வசனம் 37. நீ வெளியே போய் கிதரியன் ஆற்றான் கடக்கும் நாளிலே நீ சாவாய். அப்பொழுது உன் இரத்தப்பழி உன் தலையின் மேலே இருக்கும் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள் என்றான். For it shall and be that and the day thou goest out and fast over this brook and Kidron, thou shalt encamp for the creation, that thou shalt surely die. The blood shall be up and thine own head. வசனம் 38. சீமி ராஜாவை பார்த்து, அது நல்லது. வார்த்தை, ராஜாவாகிய என் ஆண்டவனே, சொன்னபடியே உமது அடியனாகிய நான் செய்வேன் என்று சொல்லும். சீமியின் அநேக நாள் எருசலேமில் குடியிருந்தான். And Shimei said unto the kings and they saying, Good is good, as my lord and the king and he had answered, and so will these servants do. And Shimei dwelt in this Jerusalem many days. வசனம் 39. 3 வருஷம் சென்ற பின்பு சீமியின் வேலைக்காரர்கள் 2 பேர்கள் மக்கோனேவின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தியேன் ராஜாவினிடத்திற்கு ஓடிப்போனார்கள். உன் வேலைக்காரர்கள் காத் ஊரிலே இருக்கிறார்கள் என்று சீமிக்கு அறிவித்தார்கள். And it's come to pass at the end of their years that 2 of the servants of Shimei and ran away unto the sons of Micah, kings of the God, and they told unto Shimei, saying, Behold, their servants be in God. வசனம் 40. அப்பொழுது சீமி எழுந்து தான் கழுதையின் மேலே சேணம் வைத்து தான் வேலைக்காரர்களை தேட காத் ஊரில் இருக்கிற அகசீரிடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்படி சீமி போய் தான் வேலைக்காரர்களை காத் ஊரிலிருந்து கொண்டு வந்தான். And Shimei rise and saddled his horse and went to the God as he to seek his servants. And Shimei went and forgot his servant for the God. வசனம் 41. சீமி எருசலேமில் இருந்து காத் ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was told Solomon that Shimei had gone from the Jerusalem to God and was come again. வசனம் 42. ராஜா சீமியை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கே யாவது போகிற நாளிலே சாவாய் என்பதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேலே ஆணையிட்டு செய்தது உனக்கு திடச்செய்தியாக சொல்லி இருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தையை நல்லதென்று சொல்லவில்லையா? And the king sent and called for the Shimei and said unto him, And did I not make thee to the servant be the Lord and protest unto thee, saying, Can offer the creation, and the day thou and goest out and wicked abroad any weather, that thou shalt and surely die, and thou and dayest unto me the words that I have and heard is good. வசனம் 43. நீ காத்தியரின் ஆணையையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளைகளையும் கைக்கொள்ளாது போனது என்ன என்று சொல்லி, The way then and asked, and thou not keep it, the heart of this Lord, and the commandments that I have and charged thee with. வசனம் 44. பின்னும் ராஜா சீமியை பார்த்து, நீ உன் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பு உன் தலைமையிலே திரும்ப பண்ணுவார். The king said, and moreover to the Shimei, Thou canst all this wickedness, which thine heart is privy to that, and thou didst
test to David. My fathers therefore in the Lord and shall and return the wickedness upon any won't add. வசனம் 45. ராஜாவாகிய சாலமோனே ஆசீர்வதிக்கப்பட்டவனுமாயிருப்பேன். தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாயிருக்கும் என்று சொல்லி, and King Solomon shall and be blessed, and the one of the David shall and be established before the Lord and forever. வசனம் 46. ராஜா பொய்தாவின் குமாரனாகிய பிணையாவுக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேலே விழுந்தது, அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே சிறப்பட்டது. So the kings and commandments Benaiah the sons of Jonathan which went out and fall upon him that he die, and the kingdom was established in the hand of the Solomon. Friends, நேற்று தினத்தில் எனக்கு டியூட்டியே கொடுக்கல. அதனால் நான் கண்ணனுக்கு ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ண காசு அவனுக்கு ரிட்டர்ன் வரலன்னு சொல்லி அவன் வீட்டில் போயிட்டு அவன் ஃபோன்லேருந்து டாப் ஒர்க்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க ஒரு 5 நாளில் வந்துடும்னு சொன்னாங்க. சரி இப்போ இருக்க டைமில் நம்ம அவனுக்கு அந்த ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணி பார்ப்போம் சொல்லி ரீசார்ஜ் பண்ணோம். காசு யூகோ பேங்க்லேருந்து போகல, ஏன்னா அவன் கார்டு லாக்கில் இருக்குது, ஆன்லைனில் பேமெண்ட் எதுவுமே போகாத மாதிரி. அதனால் டிவிஎஸ் அக்கௌண்ட்லேருந்து பண்ணோம், ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மிஸ்டர் கோல்ட்லேருந்து 50 ரூபா நிறையா பேருக்கு, என் தங்கச்சிக்கு, எங்கள் அப்பாவுக்கு, கண்ணனுக்கு, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம். இன்னும் 4 கார்டு இருக்குது, அதையும் க்ராச்சஸ் பண்ணி பண்ணணும் மற்றவங்களுக்கு. அது இல்லாமல் கண்ணை ரசம் சாதம் கருவாடு வச்சுருந்தான் வீட்டில், அதையும் சாப்பிட்டேன். வேணாம், நான் இங்கே வர்றது சாப்பிட்றதுக்கோசமாயிரும், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் சாப்பிட சொன்னீங்கன்னா நாளையிலேருந்து நான் உங்கள் வீட்டுக்கு மாடியிலே வரமாட்டேன் மேலேயே அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வரியான்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேற்று தினத்தில் எனக்கு டியூட்டியே போடலை. இன்றைக்கி நான் பிஎஸ்என்எல் பில் கட்டணும், கண்டிப்பாக போடாதனால என்னால் எப்படியாச்சுன்னா கார் டியூ கட்டணும். காசு கம்மியாக தான் இருக்கேன்ட்ட, இன்னும் சேர்க்கவே இல்லை கார் டியூக்கு. அதனால் ஜொமோட்டோவில் போய் டியூட்டி எடுத்துட்டு பிஎஸ்என்எல் நெட்லேயே நான் ஜொமோட்டோ மேப்பிங் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரமாக நெட்டு காலியாச்சு பிஎஸ்என்எல்லேருந்து. ஆனால் மெசேஜ் எதுவும் வரல. அதனால் ஜியோ நம்பருக்கு, என்னுடைய நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணேன். 9788991640 பண்ணேன். பண்ணிவிட்டு ஜொமோட்டோவை சொன்னபடியே 5:30 ஸ்டார்ட் பண்ணி 12 மணிக்கு 12:17 முடித்தேன். 14 ஆர்டர் டோட்டலாக. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஆர்டருக்கு பேமெண்ட் கையில் கொடுத்துட்டாங்க, 252 ரூபா. அந்த பேமெண்ட் என் கையில் இருக்கனால நான் திருப்பி டியூட்டி எடுக்க முடியாதனால அதுலேருந்து ஒரு 63 ரூபா நான் டெபாசிட் பண்ணேன் என் அக்கௌண்ட்லேருந்து ஜொமோட்டோக்கு. அதுக்கப்புறம் தான் திருப்பி டியூட்டி எடுக்க முடிஞ்சுது. நேற்று தினத்தில் 14 டியூட்டி எடுத்தேன். இன்றைக்கி தூங்கிட்டு 3 மணி ஆயிடுச்சு, 3 மணி பிஎம் ஏஎம் தூங்கிட்டு நாளைக்கு டியூட்டி டாப் 4 ஆன் பண்ணி பார்க்கணும். எதனால், என்ன காரணம் தெரில, எனக்கு டியூட்டி போடலை. ஒரு கஸ்டமர் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன், நேற்று தினத்தில் நான் புக் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லவே இல்லை. அந்த அவர் டியூட்டி நான் எடுக்கலாம்ன்றதுக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த
ஃபஸ்ட்டு ஒன்று ராஜாக்களில் 2வது அதிகாரத்தில் தாவீது இறந்துடுறாரு. அவர் ஊர்லேயே அடக்கம் பண்ணப்படுறாரு. அவர் மகன் சாலமோன் தேவன் தேர்ந்தெடுத்து அவரை ராஜாவாக மாற்றுறாரு, ராஜாவாக வைக்கிறார் அந்த ஊரில். இதுக்கப்புறம் நம்ம 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சாலமோனை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். 40 வருஷம் அரசாண்டிருக்காரு தாவீது. 7 வருஷம் எப்ரோனையும் 33 வருஷம் எருசலேமையும் அரசாண்டிருக்காருன்ற மாதிரி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், பாய்.